ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीरये नष्टप्रायेषु भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालमङ्गुं लङ्घयते हिरमित्कृपतमः वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम ज्ञानतिमरान्धस्य ज्ञानगणशलाकचक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद श्रीमती जयपताक स्वामी राम नमो अथर्पणताय नकरक रामधारिणी नमः ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद श्रीमती भक्ति वेदांत स्वामी रामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம். ஸோ இந்த முதல் ஸ்கந்தத்தில் நமக்கு 19 அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ இந்த 19 அத்தியாயத்தில் இப்போ நம்ம முதல் அத்தியாயம் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இது ஆகலையே, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம முதல் அத்தியாயம் பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் நமக்கு 23 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இந்த முதல் அத்தியாயம் முதல் ஸ்கந்தமே இதற்கு என்ன பெயர் அப்படின்னா படைப்பு. ஓகேங்களா? ஸோ இது இந்த முதல் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா முனிவர்களின் கேள்விகள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ முதல் ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ओम नमो भगवते वासुदेवाय जन्मादि अस्य यतो अन्वयात् इतरतः सर्वेषु अभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदया आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वार्यमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषं ताम्ना स्वेन सता निरस्त गुहकं सत्यं परं धीमहि. ஸோ இங்கே நமக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், குரு வணக்கம், பகவானுக்கான வணக்கம், ஸோ இப்படி எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட ஸ்லோகம் இது. அதே போல் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சத்யம் பரம் தீமகி. ஸோ இந்த சத்யம் பரம் தீமகி அப்படின்றது எப்படி பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் வருதோ அதே போல பாகவத்தினுடைய 12வது ஸ்கந்தத்தில் கடைசி ஸ்லோகமா இப்படிதான் முடியும். ஸ்டார்டிங் இதே தான், எண்டு இப்படியே தான். நமக்கு 12வது ஸ்கந்தம் கடைசி ஸ்கந்தத்துல கடைசி ஸ்லோகமா இப்படிதான் முடிய போகுது. ஸோ நம்ம இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது சாக்ஷாத் பகவானுக்கான வணக்கங்கள். அதாவது பகவானை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர் பகவான். அந்த பகவான் யாரு? வசுதேவருடைய மகனாக பிறந்த கிருஷ்ணர். அந்த முழுமுதற் கடவுளான பகவானுக்கு ஃபர்ஸ்ட் நமஸ்காரம். அதனால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ட்டு நமக்கு வந்திருக்கு. அதே போல இந்த பிரபஞ்சத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 காரணங்களுக்கும் காரணமானவர் யாரு அப்படின்னா அந்த பகவான். ஸோ அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ பூரண உண்மை எது அப்படின்னா சத்தியம், சத்தியம் பரமசத்தியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சத்தியம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவரை நான் தியானிக்கிறேன். ஸோ எல்லா தோற்றத்திற்கும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனைத்திற்கும் காரணமான அந்த பகவானை நான் வணங்குகிறேன். ஸோ அவரை தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா நமக்கு சுதந்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பகவான் சுதந்திரமானவர். அந்த சுதந்திரமான பகவானை நான் வணங்குகிறேன்
அதே போல அவருடைய முதல் ஜீவராசி யாரு? பகவான் சிருஷ்டிச்ச முதல் ஜீவராசி யாரு? அந்த பிரம்மா. அந்த பிரம்மாவோட ஹிருதயத்துல அந்த ஞானத்தை, வேத ஞானத்தை கொடுத்தவரும் அவர்தான், இல்லையா? அவரே நீருக்குள் காணப்படும் நெருப்பாகவும், நெருப்பு மேல் காணப்படும் நிலமாகவும், அனைத்து மாயாஜாலங்கள். ஏன்னா கிருஷ்ணருடைய விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மேஜிக் போல இருக்கும். ஏன்னா 3 மாச குழந்தை ஒரு பெரிய அரக்கியை அழிக்குமா? சொல்லுங்க. ஒரு 7 வயசு குழந்தை அவ்வளவு பெரிய கிரிகோவர்தன 7 நாள், அதுவும் நம்மளுடைய இடது கையில கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி, அதுவும் அந்த கடைசி சுண்டு விரல்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த சுண்டு விரல்ல 7 நாள் அந்த கிரிகோவர்தனை தூக்கி வச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மாயாஜாலம் போல நமக்கே தோணும், இல்லையா? அப்படி இதெல்லாம் நிஜமா இல்லையா அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடியது. எல்லாருமே அப்படியே குழம்பி போயிடுவாங்க. நம்ம பார்க்குற விஷயம் நிஜம்தானா? ஸோ அப்படி அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஸோ நாம தான் அப்படி மயங்குறோம்னு கிடையாதான். முனிவர்கள், தேவர்கள் அவங்க கூட மயங்கிடுவாங்களாம். கிருஷ்ணர் பண்றத பார்த்துட்டு அவங்களே மயங்கிடுவாங்க. அவங்களே மாயையில மூழ்கி போயிடுவாங்க. அதே போல இந்த பௌதிக லோகத்துல இயற்கையா இருக்கக்கூடிய அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த 3 குணங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இவர்தான். அவ்வளவு சிரேஷ்டமானவர், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அவர்தான். ஆனா நாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பார்த்து மாயையில வசப்படலாம், மயங்கலாம். ஆனா இந்த அனைத்திற்கும் காரணம் அவர்தான். சோ அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அவருடைய ஆன்மீக லோகத்துல இருக்கார். யார்? அவர்தான், அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அந்த ஆன்மீக உலகத்தில் நித்தியமா இருக்கார். உண்மையான பரிபூர்ணமான உண்மை யாரு அப்படின்னா சாக்ஷாத் அந்த பகவான் தான். அப்படியாப்பட்ட அந்த பகவானை நான் தியானிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்றார். சோ எவ்வளவு ஒரு சிரேஷ்டமானது பாருங்க, இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? சம்பந்த, அபிதேய, பிரயோஜன. சோ இதுதான் சம்பந்த. சோ இப்படியாப்பட்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவருடைய உறவை வளர்த்துக்கணும். சோ இவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னுட்டு வியாசர் இங்க வலியுறுத்துகிறார். சோ ஏன்னா இங்க பாருங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களை உற்பத்தி செய்தவர் யாருன்னா பகவான் தான். எல்லா காரணமானவர் அவர்தான். சோ இப்படி வியாசரே சொல்லிட்டு இருக்கார். வேத வியாசர். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு சிரேஷ்டமான ஸ்லோகம் இது. எப்படி, அதாவது முக்கியமா இங்க வந்து சத்தியம் பரம் தீமகி, அதாவது அதாவது இன்ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா? அளவற்றது, முடிவே கிடையாது. அது போல அவ்வளவு சக்தி, அவ்வளவு வரங்களை தரக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான். அவரை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாது. சோ இப்படியாப்பட்டவர்கிட்ட நாம என்ன பண்ணணும்? சம்பந்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் அபிதேயம். ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் சம்பந்த அபிதேய பிரயோஜன. ஸோ சம்பந்தம்னா என்ன, அபிதேயம்னா என்ன, பிரயோஜனம்னா என்ன? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம். தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து
சிவதம் தாபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரஹம் சத்யோ ஸ்ருதி அவருத்யதே அத்ர கிருதிபிஹி சுஷ்ருஷ்விஸ்தத் க்ஷணாத். என்ன அப்படின்னா கைத்தப தர்மங்கள், கைத்தப தர்மம் இதை வந்து சொல்ல இந்த ஸ்லோகத்திலே வருது பாருங்க. கைத்தப்பனா என்ன? பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்க பலனை எதிர்பார்த்து எந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதற்கான பலன் என்ன? உங்களை சந்தோஷம் இல்ல சொர்க்கம், ஸோ இப்படிதான் கொடுக்கும். நீங்க அப்பனா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுடைய அந்த புண்ணியம் வந்துடும். பலனை எதிர்பார்த்து நீங்க பண்ணும்போது அந்த புண்ணியத்தை வச்சுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இல்லை என்றால் சொர்க்கத்துக்கு போய் அங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. அப்ப நீங்க எங்க போக முடியாது? பகவான் லோகம் போக முடியாது. புரியுதுங்களா? சோ அதனால இது கைத்தப தர்மம் பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அதுதான் இங்க அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா இங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, பகவானை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து நேற்று பார்த்தோம், இந்த பாகவதம்ன்றது என்ன அப்படின்னா பக்தி அமிர்தம். அந்த பக்தி அமிர்தத்தை நம்ம வந்து குடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்படியே அந்த அமிர்தத்தை சுவைக்கணுமே தவிர அத பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. எனக்கு பகவானே எனக்கு அது வேணும், பகவானே எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது வந்து உங்களை என்ன பண்ணும்? இந்த பௌதிக பந்தத்திலே கட்டுப்படுத்திடும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, 14 லோகங்கள் இருக்கு. ஸோ இந்த 14 லோகத்திலே மேலே கீழே மேலே கீழே இப்படிதான் சுத்தின்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ சுத்திட்டே இருப்பீங்க. உங்களால என்ன பண்ண முடியாது? அதை விட்டு பகவான் லோகம் தாண்டி போக முடியாது. ஸோ அப்படி தாண்டி போகணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான். இருங்க, உங்களுக்கு அந்த ஸ்கிரீனை காட்டுறேன் பாருங்க. நீங்க அப்படி கண்டு ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தீங்க, இல்ல பலன் வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கஷ்டம். ஸோ நீங்க எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் எனக்கு பகவான் மட்டும்தாங்க வேணும், பகவானை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த உணர்வு வேணும். அது இல்லாம பகவானே எனக்கு வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு நீங்க எதை எதிர்பார்த்து செஞ்சாலும் கடைசியில அவங்களால என்ன பண்ண முடியாதான்? பகவானுடைய லோகம் போக முடியாது. ஸோ இப்ப உங்களுடைய கோல் என்ன, அதை வந்து நீங்க தீர்மானிச்சிடணும். இல்ல நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இல்ல பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணுமா, இல்ல சொர்க்கத்துல போய் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுமா, இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாம் பகவான் லோகம் தாங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் செட். இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான விஷயம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நம்ம எந்த லோகத்தில் இருக்கோம்? 7th ஃப்ளோர். ஓகே, பாருங்க நம்ம எங்க இருக்கோம்? பூலோகம், எர்த் இங்க இருக்கா? ஸோ மொத்தம் இங்க 14 லோகங்கள் இருக்கு. சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், மகர்லோகம், ஸ்வர்கலோகம், பூவர்லோகம், பூலோகம், அத்தல வித்தல சுத்தல தலாதல மகாதல ரசாதல பாதாள, அதுக்கு கீழே நரகலோகங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம பூலோகத்தில் இருக்கோம். புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு மேல இருக்க லோகங்களுக்கு போகும். இல்ல பாவம் செஞ்சோம் அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க கீழே இருக்கிற லோகத்துக்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள். புரியுதுங்களா? ஸோ புண்ணியம் செஞ்சா மேல் லோகத்துக்கு போவோம் இறந்ததுக்கு அப்புறம், பாவம் செய்தால் நரகத்துக்கு போயிட்டு கீழ் லோகங்களுக்கு அவங்க மாற்றப்படுவார்கள். இல்லை அப்படின்னா நம்ம பூலோகத்திலே ஜீவராசிகள் ஏதாவது என்ன மனுஷனா இருக்க மாட்டாங்க, அதாவது மரம் செடி கொடிகளாக, இல்லைன்னா பறவைகளாக, மீன்களாக, ஸோ இப்படி ஏதோ ஒரு ஜீவராசியா பிறப்பாங்க. ஏன்னா மொத்தம் நமக்கு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. 84 லட்சம் ஜீவராசிகள் தானே. அப்ப மீதி
ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க ஹரே கிருஷ்ணா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் தான் இருக்கு. ஏன்னா பத்ம புராணத்துல அனைத்து புராணங்களும் நமக்கு இதுதான் சொல்றது. ஸோ 9 லட்சம் ஜீவராசிகள் என்ன, நீர்வாழ் ஜீவராசிகள், தண்ணியில இருக்கக்கூடிய, அதுதான் ரொம்ப ரொம்ப கீழின ஜீவராசிகள். அதற்கும் மேல 20 லட்சம் மரம் செடி கொடிகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11 லட்சம் புழுக்கள் ஊர்வன. அதுக்கும் மேல என்ன 10 லட்சம் பறவைகள், பறவை இனங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது அதுக்கும் மேல் பிறவி என்ன அப்படின்னா 30 லட்சம் மிருக உடல்கள். ஓகேங்களா? 4 கால் மிருகங்கள். ஓகே, 30 லட்சம். அடுத்தது 4 லட்சம் மட்டும்தான் மனித பிறவி. ஸோ அவ்வளவு வெரைட்டிஸ். ஓகேங்களா? வெறும் 4 லட்சமா? நம்ம இந்தியாலேயே 100 கோடிக்கு மேல போயிடுச்சு, 150 கோடிக்கு கிட்ட கிட்ட வரப்போகுதே அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா என்னன்னா அவ்வளவு வெரைட்டிஸ். ஓகேங்களா? அத்தனை வகைகள். ஸோ இவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு. ஆனா இதில் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது எது அப்படின்னா இந்த மனிதர்கள் தான். இப்போ நீங்க பரமபதம் பார்த்துருக்கலாம். இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவா இல்லையா? அது ஆகட்டும், இந்த பரமபதம் ஆகட்டும், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 1 2 3 நாள் அவங்க அந்த சோழி போடுறதுக்கு தகுந்த போல அப்படியே மேலே போகும். அது போலதான் இந்த ஜீவராசி முடிஞ்சது அடுத்தது இந்த ஜீவராசி, இதை விட அடுத்தது இப்படிதான் கடைசியா இப்ப நம்ம மனித ஜீவராசிக்கு வந்திருக்கோம். அங்க இந்த பரமபதத்துல இந்த பாம்பு, ஒரு பெரிய பெரிய பாம்புகள்லாம் இருக்கும். அது கடிச்சதுன்னா என்ன ஆகும்? சையன் கீழே வந்து நின்றுடுவோம். அதே போலதான் நாம ஏதாவது தவறு செஞ்சோம் அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப ஸ்டார்டிங், ரிப்பீட் ரிப்பீட், திரும்ப திரும்ப என்ன, எங்க இருந்து வரணும்? மீன், அப்புறம் சின்ன மீன், அதை விட பெரிய மீன், அதுக்கப்புறம் திமிங்கலம். ஸோ இப்படி ஒவ்வொரு மீன்களா மாறி 9 லட்சத்தை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப தாவரங்கள், சின்ன குட்டி செடி, அப்புறம் பெரிய கொடி, அப்புறம் மரம். ஸோ இப்படி அது ஒரு 20 லட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது சின்ன புழுவா பிறக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புழுவா பிறக்கிறது. அதுக்கப்புறம் பாம்பா, அடுத்த ஜென்மம் ஒரு பாம்பா பிறக்கிறது, பூரானா ஸோ இப்ப பாருங்க, அதில் எத்தனை வெரைட்டிஸ், அத்தனை வெரைட்டியும் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகும். அது புரியுறதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பறவைகள், குட்டி குருவி, குட்டி குட்டி பறவைகள், அப்புறம் பெரிய பறவை. ஸோ இப்படி அந்த ஒரு 10 லட்சம் வெரைட்டி, அதனுடைய ஜென்மம் எல்லாம் இத்தனை யோனிகள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 84 லட்சம் ஜீவராசி, அத்தனை யோனிகள் இருக்கு. அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிருகங்கள், சின்ன மிருகம், குட்டி மிருகம், அதை விட கொஞ்சம் பெரிய மிருகம், பெரிய மிருகம். ஸோ இப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்தது மனுஷ ஜென்மத்துக்கே வருவோம். அப்பனா இந்த மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகளை நம்ம சுத்தறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் யோசிக்கோங்க. ஸோ இப்ப நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு. ஸோ டோன்ட் மிஸ், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து நாம திரும்ப கீழ் லோகத்துக்கு போகணுமா இல்ல பகவானுடைய லோகத்துக்கு போகணுமா அப்படின்னுட்டு யார் தீர்மானம் பண்ணணும்? நாம தான். ஏன்னா இப்ப பாருங்க, 10th படிக்கிற பையன் அவன் ஃபெயில் ஆகணுமா பாஸ் ஆகணுமா அப்படின்றது யார் கையில இருக்கு? டீச்சர் கையில இருக்கு? கிடையாது, அந்த பையன் கையில இருக்கு. அவங்க நீ படிச்சான் அப்படின்னா, நல்லா படிச்சான்னா சூப்பரா பாஸ் ஆக போறான். இல்ல படிக்காம அமைதியா இருந்துட்டான்னா அவன் பாஸ் ஆக போறது இல்லை, ஃபெயில் ஆயிடுவான். புரியுதா? ஸோ நம்ம முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? பகவானே எனக்கு இந்த ஜென்மமே போதும் சுவாமி அப்படின்னுட்டு தெரிவிச்சுட்டு நம்ம பகவானுக்கான பக்தியை செய்யணும். அதை விட்டுட்டு இந்த கைதப தர்மம், பலனை எதிர்பார்த்து பௌதீக பலன், பௌதீக விஷயங்கள் எதையாவது எதிர்பார்த்து நாம பக்தி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தெரியறதா? இந்த 14 லோகத்துல இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, இப்படியேதான் மேல கீழே சுத்தின்ண்டே இருப்போம். யாருக்கெல்லாம் இப்ப பாருங்க, அப்ப நம்ம பூலோகத்துல இருந்து எப்படிங்க நம்ம கோலோகம் போக முடியும் அப்படின்னா, அது பாருங்க, அது தெரியுதா? ஒரு பாருங்க, ஒரு அப்படியே போகுது பாருங்க, ஒரு மாதிரி சன்னமா ஒரு ஒயர். ஸோ என்ன தெரியுது? கொஞ்சம் கிட்ட நீங்க உங்க மொபைலை கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்களேன். ஏன்னா இந்த கலியுகத்தினோட யுக தர்மம் என்ன?
நம்ம நேத்து பார்த்தோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை கண்டு நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க அந்த ஒயர் எங்க போகுது பாருங்க. நேரா அப்படியே இது பாருங்க போயிட்டே இருக்கு. இந்த பாருங்க இதோ போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே இதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே மேல போகுது பாருங்க. இதோ போயிட்டு இருக்கு. அப்படியே போய் நேரா கிருஷ்ணருடைய பாதத்துல போய் அது சரணடைஞ்சிடும். சோ ஏன்னா இந்த யுகத்தினுடைய யுக தர்மம் என்ன? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதை தான் நாம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு பௌதிகமா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னுட்டு நீங்க எந்த ஒரு பௌதிகமான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த பௌதிக லோகத்துல மாட்டிக்குவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இல்லைங்க நான் வந்து சொர்க்கம் போகணும், ஏன்னா இந்த அண்டம் இருக்கு இல்லையா பாருங்க, இந்த 7 லேயர்ஸ் இருக்கு. இதை உடைச்சுண்டு வெளியே அந்த ஆத்மா போகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்திரத்தால தான் முடியும். மீதி நீங்க என்ன செஞ்சாலும் இந்த 14 லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, 84 லட்சம் ஜீவராசிக்குள்ளேயே தான் சுத்தின்னு இருப்போம். இதுல அந்த 84 லட்சம் ஜீவராசிகள் தான் என்ன, தேவர்கள் கிங்கரர்கள் அசுரர்கள் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு அதுல. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படிதான். ஏன்னா அந்த லிஸ்ட் எல்லாமும் நம்ம வந்து பாகவதத்துல இனி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பார்க்க தான் போறோம். இந்த மரம் செடி கொடிகளை விட அதை விட எது சிறந்தது, அதை விட எது சிறந்தது, அதை விட எது சிறந்தது, இந்த மனிதனை விட எது சிறந்தது. ஸோ இப்படியே பார்த்துட்டே போவோம். இப்ப சொல்லுங்க யாருக்கெல்லாம் இல்ல மாதாஜி நாம சொர்க்கம் போகலாம், இல்ல இல்ல நாம இங்க ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழணும் அப்படின்னு எல்லாம் விருப்பப்படுறீங்க? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கு. அப்புறம் பகவானே நினைச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அவ்வளவுதான். ஓகே. ஸோ எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எப்படி போற எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்ப உங்களுக்கே தெரியும் நாம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன பார்த்தோம், சம்பந்த. இந்த ஸ்லோகம் என்ன, அபிதேய. நம்ம பகவானோட எப்படி இணையிறது, அதை எப்படி வளர்த்துக்கிறது, அந்த பக்தி எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னுட்டு அப்படிதான் யோசிக்கணுமே தவிர அதை விட கீழே இறங்கிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பௌதீக விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய பூரண இதய தூய்மையோட, ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தங்களுக்கு யார் தேவை அப்படின்னா குரு தேவை. இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு புக்கை வாங்கி கொடுத்து நீ எப்படி வீட்டையே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாமா? இல்ல. ஸோ குருன்னு ஒருத்தங்க இருந்தாதான் அந்த குழந்தைக்கு எப்படி பெரியவங்க கிட்ட நடந்துக்கணும், குரு கிட்ட எப்படி மரியாதையை செலுத்தணும், அதே போல தன் கூட படிச்ச குழந்தைங்களோட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? ஸோ அது போல நம்மளுடைய பெரிய பக்தர்கள் அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பிரகாரம் நாம வந்து அந்த உண்மைய இந்த பாகவத புராணத்தை அவங்க எப்படி விவரிக்கிறாங்களோ, அதாவது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கிறபடி அவங்க சொல்றாங்க இல்லையா, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா என்ன அப்படின்னா எல்லாருடைய நன்மைக்காக இந்த மாயையிலிருந்து நம்ம விடுபடணும். ஏன்னா உண்மையான அந்த பரம உண்மை அப்சல்யூட் ட்ரூத், அந்த பரம உண்மை யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். அதை தவிர வேற கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து புருஷார்த்தம் சொல்லப்படுறது தர்ம அர்த்த காம மோட்சம். ஆனா நம்ம பாகவதம் படிச்சோம் அப்படின்னா இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் லிஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம பக்தி தான். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் என்ன, நேரடி பக்தி. அதே நாம புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் அது வந்து ஒவ்வொரு படியாக போகும். ஏன்னா நம்ம படிக்கட்டுல ஏறி போறதுக்குள்ள டைம் வேஸ்ட்டுமா. அதே லிஃப்ட்ல ஒரு பட்டன் அழுத்தம் இங்கன்னு மேல போய் 32வது மாடியில் நிக்க போறோம். 32 மாடி உங்களை ஏறி போங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க இல்லையா? அது போல ஸ்ரீமத் பாகவதம் என்ன, நமக்கு இன்னும் நம்மளுடைய கர்ம பிரகாரம் இன்னும் எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கலாம். நம்ம பகவானுடைய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிச்சுண்டு இப்படி இந்த பாகவதம் கேட்டுன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு லிஃப்ட் கன்ஃபார்ம்.
இங்கிறது ஸ்ட்ரெயிட்டா நம்ம கோலோகம் போயிடும். கவலையே படாதீங்க. ஏன்னா இருக்கிறதுலே மிக மிக உயர்ந்த பரம உண்மை எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா இந்த பாகவதத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவங்களுக்கு உண்மையாக இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய 3 வகை துன்பங்கள் அவங்களை விட்டு போயிடும். அந்த 3 வகை துன்பங்கள் என்ன அப்படின்னா அதி ஆத்மிகா, அதி பௌத்திகா, அதி தெய்வீகா. சோ இப்ப மத்தவங்களால நமக்கு துன்பம் வருது. இதுவரை என்னை யாரும் திட்டினதே இல்லைங்க, யாரும் என்னை அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா யாராவது நம்மள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க போறா. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இல்லையாவது அட்லீஸ்ட் கொசுவாவது வந்து கடிச்சிரும் இல்லையா? சோ இப்படி இதெல்லாம் என்ன அதி பௌத்திகா, மற்ற ஜீவராசிகளால் நமக்கு வரும் துன்பங்கள். அதி ஆத்மிகா, நம்ம உடம்பே நம்மளை படுத்தும். நமக்கே தலைவலி, வயிற்று வலி, ஏதோ உடம்பு சரியில்லை, இல்ல மனம் சரியில்லை அப்படின்னா இது அதி ஆத்மிகா. அடுத்தது அதி தெய்வீகா, இயற்கை சீற்றங்கள், அதிகப்படியான வெள்ளம், மழை, சுனாமி வர்றது, பூகம்பம் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் என்ன தெய்வீகா. இதெல்லாம் யாரும் நம்ம வேணும் நம்மளால பண்ணவே முடியாது. அதுவே தன்னால இயற்கையால வரக்கூடிய அழிவுகள். ஸோ இப்படி இந்த 3 வகையான துன்பங்கள்ல இருந்து நம்மளால விலக முடியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரம உண்மையான அந்த பகவானை பற்றிய இந்த பாகவதத்தை யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க திரும்ப இந்த பௌதீக லோகத்துல பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் வேதவியாசர் ரொம்ப ரொம்ப மகா முனி சிரேஷ்டரான வேதவியாசர் தன்னுடைய முதிர்ந்த நிலையில இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் தொகுத்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இந்த எக்ஸாம்பிள். அதாவது இப்பதான் காலேஜ் முடிச்சு, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு பையன் வந்திருக்கான். அவங்கிட்ட நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்குவோமா, இல்ல 20 வருஷம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே சக்சஸ், அந்த டாக்டர் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்குவோமா? ஸோ 20 வருஷம் அவங்க நல்ல ஆப்ரேஷன் பண்ணி எல்லா ஆப்ரேஷனுமே சக்சஸ், ரொம்ப கை தேர்ந்த டாக்டர் அப்படின்ட்டு நல்லா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றவங்க கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அது போல இந்த வேதவியாசர் தன்னுடைய முதிர்ந்த நிலையில அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அவர் கடைசியா எழுதினதே என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். இதுக்கு மேல அவர் வேற எதுவுமே எழுதவே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட், முதிர்ந்த நிலையில லாஸ்ட் ஃபைனல், இதுதான் இருக்கிறதுலே சிரேஷ்டம் அப்படின்னு கொடுத்தார். ஸோ அப்படி கொடுத்ததுதான் இந்த அழகிய இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா முழுக்க முழுக்க இது சாக்ஷாத் பகவானை பற்றியது. ஸோ நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு அவ்வளவு பகவானை பற்றிய அனைத்து விஷயங்களும் இதுல இருக்கு. ஸோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்ரீமத் பாகவதம் மட்டும் போதும். வேற சாஸ்திரங்களுடைய அவசியமே நமக்கு கிடையாது. ஏன்னா வேதங்கள் படிக்க வேண்டாம், மற்ற புராணங்கள் இதுகள் எதுவுமே தேவையில்லை. ஒன்லி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் நம்ம படிச்சோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பகவானை பற்றிய செய்திகள் மிகவும் பர்ஃபெக்டாக இதுல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கவனத்துடனும் பணிவுடனும் இந்த பாகவதத்தை கேட்க வேண்டும். ஏன்னா இத வந்து யார் இப்படி கேட்கிறாங்களோ அவங்களோட ஹிருதயத்துல கண்டிப்பாக பரம புருஷ பகவான் கண்டிப்பா வந்துடுவார், அங்கேயே வந்துடுவார், பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர வேற அவசியமே கிடையாது அப்படின்னுட்டு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு சிரேஷ்டமான விஷயங்கள் பாருங்க. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் ஒருத்தங்க கேட்கணும் அப்படின்னா அவங்க 1000 ஜென்மம் புண்ணியம் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடியும். ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க, யாரால இப்படி உக்காந்துண்டு பொறுமையாக கேட்பது சாத்தியமே கிடையாது பகவானை பத்தி. ஏன்னா பகவான் வந்து இப்ப பாருங்க, இப்ப என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நானே சொன்னாதான் தெரியும் இல்லையா? அது போல
இப்ப நான் வந்து என்னை பத்தி எல்லாருக்குமா சொல்லிட்டு இருப்பேன்? கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள், அவங்க கிட்ட மட்டும் தான் என்னை பத்தி நான் சொல்லுவேன். இல்ல நான் வந்து அவங்ககிட்ட பேசுவேன் இல்லையா? அதுபோல ஸோ பகவானை பற்றிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்த நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, நாம கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாக மாறிவிட்டோம். பகவான் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கார். ஸோ பாருங்க, பகவானே நம்மள செலக்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஒரு புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கோம் இல்லையா? ஸோ இல்ல அப்படின்னா, இப்படியே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறது சாத்தியம் கிடையாது. ஓகே. அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகத்தோட நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஆஹ் ஒரே நிமிஷம். இந்த ஸ்லோகத்தினோட ஸ்லைடு ஒண்ணு இருந்துச்சு, அதை காணோம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருதத்ரய சம்யுக்தம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகரஹோ ரசிகா புவி பாவுக்காக. ஸோ அவ்வளவு இனிமையான பழம் இது. ஏன்னா கல்ப விருட்சம், நம்மளால கல்ப விருட்சம் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா கற்பக விருட்சம், இந்த கல்ப விருட்சம் இருக்கு இல்லையா, அந்த கல்ப விருட்சம் அனைத்து வேதங்கள் இலக்கியங்கள் அது எல்லாத்தினுடைய கனிந்த பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அப்படியாப்பட்ட அந்த அமிர்தம் அவ்வளவு ரசம் நிறைந்தது. ஸோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியை தரக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அப்படியாப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி அவருடைய உதடுகளால் இதை சொன்னதுனால இன்னும் அந்த பழத்துக்கு சுவை அதிகமாயிடுச்சு. ஏன்னா இது வந்து கற்பக விருட்சம் போன்றது. அதுல இருக்கக்கூடிய அந்த பழம், இந்த ஸ்ரீமத் பாகவதம், ஏன்னா கிளி கொத்தன பழம் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லையா? அது போல மிக மிக சுவையானது, அதிக சுவையை தரக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளவு விசேஷங்களை கொண்டது. இதை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது, திரும்ப இந்த பௌதிக பிறப்பே கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த பழம் வேணும். ஸோ அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். நம்ம வந்து 5 வகையான ரசங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது போல இன்னும் எத்தனையோ ரசங்கள் இருக்கு. நம்ம என்னென்ன ரசங்கள் பார்த்தோம்? சாந்த ரசம், தாசிய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். அது போல இன்னும் நிறைய. ஏன்னா இது 5 தான் நமக்கு ஆன்மீக லோகத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனா அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. என்னென்ன? ரௌத்ரம், கோபம், இதெல்லாம் நமக்கு அங்க இல்ல, எல்லாம் இந்த பௌதிக லோகத்துலதான் இருக்கு. அப்புறம் அற்புதம், அப்புறம் வந்து ஸ்ருங்காரம், இல்லற அன்பு, அது ஹாஸ்யம், நகைச்சுவை, வீரம், தயை, தாஸ்யம், அடுத்தது சாக்கியம், பயானக்கம், அச்சம். பயானக்கம்னா அச்சம், பிபத்சம், அதிர்ச்சி, சாந்தம், நடுநிலை, அடுத்தது வாத்சல்யம், பெற்றோர்களுடைய பாசம். ஸோ இப்படி இதெல்லாம் பௌதிக பாசங்கள். இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ ரசங்கள் இருக்கு. ஆனா இது அனைத்தை விட சிரேஷ்டமானது எது அப்படின்னா, அனைத்து ரசங்கள் சிரேஷ்டம் எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஆனந்தம், சுவை கொண்டது. ஸோ அது ஒண்ணு கிடைச்சிட்டா போதும், ஸ்ரீமத் பாகவதம் ஒன்னே போதும். ஏன்னா யார் ஒருத்தர் இந்த அமிர்தம் போன்ற இந்த பழத்தை சுவைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மற்ற அனைத்தையும் விட்டுடுவாங்க. அவங்களுக்கு மீதி எல்லாம் ஒரு டேஸ்டே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹையர் டேஸ்ட் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த டேஸ்ட் பண்ணவங்க இதை தவிர மற்றதை விரும்ப மாட்டார்கள், வெறுத்து விடுவார்கள். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக ஞானம் கொண்டது.
ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது இது அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுறது. ஸோ அதாவது வேத அறிவுடைய கனிந்த பழம் இது. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.